இன்று காலை இத்துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. கப்புகம பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த நிஷாந்த என்பவரை இலக்காக கொண்டு இத்துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் T56 ரக துப்பாக்கியை கைப்பற்றி இத்துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டனர். அவ்விடத்திலிருந்து 3 ரவைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்கானவர் வர்த்தகர் என்றும் தனியார் பஸ் வண்டிகள் மற்றும் ஆழ்கடல் மீனவ படகுகளின் உரிமையாளர் என்றும் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தில் அவரது முழங்காலில் சிறிது காயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி தெவினுவர ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தின் தெற்கு வாகல் கடலுக்கு சமீபமாக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு படுகொலை செய்யப்பட்ட பசிந்து தாரக மற்றும் ரொமேஷ் நதிஷான் ஆகியோரின் குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக துபாயிலுள்ள திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான மத்துமகே ஷெஹான் சத்சர அல்லது தெஹிபால மல்லி என்பவரே இதனை திட்டமிட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதே நேரம் திருகோணமலை வடக்கு கரையோரத்தில் இனந்தெரியாதோர் மேற்கொண்ட தாக்குதலில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். விருந்து விசாரம் ஒன்றின் போது ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இறந்தவர் 23 வயதுடைய திருகோணமலை கிருஷ்ணா வீதியைச் சேர்ந்தவர் ஆவார்.